தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நாம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஜாக்கி படத்தோட விமர்சனம். ஜாக்கி ஜாக்கி அப்படிங்கிறது மதுரை மாவட்டத்தில் ஆட்டுக்கடா சண்டை அதில் வெற்றி பெறுறவர்களுக்கு வருஷா வருஷம் வழங்கப்படுற ஒரு மெடல். இந்த வருஷம் அந்த மெடல் வழங்கப்பட்டது ஒருத்தருக்குன்னா, அடுத்த வருஷம் யார் கடா சண்டையில் வெற்றி பெறுறாங்களோ அந்த கடாவை ஒருத்தர் நிர்வகிப்பார் இல்லையா, அதோடைய உரிமையாளர் அதை ஒரு ட்ரைனிங்லாம் கொடுத்து கடா சண்டைக்கு விடுறவன் தான் கெத்து அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாக்கிங்கிற பட்டத்தை கொடுக்குற ஒரு டாலர், ஒரு பதக்கம். அதை யார் கையில் இருக்கோ அது அவங்களுடைய கௌரவமா இருக்குது. இதுதான் கடா சண்டை, அது கூட ஒரு காதல். இதுதான் இந்த ஜாக்கி படத்தோட கதையும் களமும். நமக்கு மதுரைனாலே ஜல்லிக்கட்டு தெரியும், சேவ சண்டை தெரியும், அதுவும் நம்ம ஆடுகளம் வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணிக்கு அப்புறம். ஆனா கடா சண்டையும் அந்த ஊர்ல ஃபேமஸ். அதுவும் 1920 அந்த கடா சண்டைக்கு இப்படி ஜாக்கிங்கிற பதக்கத்தை வருஷம் வருஷம் வழங்குவாங்க. அதுவும் அப்படின்னா அந்த பதக்கம் இந்த வருஷம் என் கையில இருந்தா அடுத்த வருஷம் அப்படியே யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கைக்கு மாறும். அப்படி ஒரே பதக்கம் தான், டாலர் தான். அது ஒரு கௌரவமா அந்த மக்கள் அந்த கடா சண்டையில ரொம்ப தீவிரமா ஈடுபடுற அந்த இளவாட்டங்கள் ரொம்ப கௌரவமா அதை கருதுது. இளவாட்டங்கள் மட்டும் இல்ல, அந்த கடா சண்டை நடத்துறவரே மதுரை மார்க்கெட்ல பெரும்புள்ளியா இருக்காரு. அது இல்லாம அந்த கடா சண்டைக்கோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் அவர் தான் பாத்துக்கிறாரு. ஆனா நியாயஸ்தானா இருக்கிறாரு, அவர் தான் மதுசூதன ராவ். ஆனா அந்த கடா சண்டைய மோதுறதுல பல வருஷமா பதக்கத்தை கையில வச்சுட்டு இருக்கிறது கார்த்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அவரு மதுசூதன ராவ் கொஞ்சம் நெருக்கமான உறவுக்காரர். ஆனா அந்த கார்த்தி அப்பப்போ ஏதாவது வில்லத்தனம் பண்ணா அதை இவ்வளவு பண்ணக்கூடாதுடா, ஒரு டீசெண்டா பிஹேவ் பண்றது இல்ல, கடா சண்டைக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு, மரபு இருக்கு, அதை தாண்டி இந்த மாதிரி எதிராளி கிட்ட வம்பு பண்றதோ இல்ல உன் கடா செத்து போச்சுன்னா அதை வெட்டி தள்ளுறதோ இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்றத அப்பப்போ சொல்றாரு. அப்படிப்பட்ட தலைவரோட சொந்தக்காரரான வில்லன் அவர் தான் அந்த கார்த்தி. காபார் கார்த்தியை ஏதோ ஒன்று சொல்றாங்க. அதுவும் கடா சண்டை மீன் பண்ணி தான். அவரு ஏசி காரு, சொகுசு காரு அப்படின்ட்டு வாழ்ந்துட்டு இருக்க கேரக்டர். கடா சண்டையை ஒரு பொழுதுபோக்கா வச்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ ஷேர் ஆட்டோ ஓட்டி காசு சம்பாதிக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு கடை இருக்குது. அத குலதெய்வம் மாதிரி அவரு அவங்க சகோதரி எல்லாம் வணங்குறாங்க. அவரு அந்த காளிங்கிற அந்த கடாவை சண்டைக்கு வச்சுட்டு வராரு. எல்லாருக்கும் போட்டி போட்டாச்சு, இவர் கடாவுக்கு மட்டும் தான் போட்டி இல்லை அப்படின்னோடனே வில்லன் கிட்ட உன் கடாவோட என் கடாவை போட்டி போடலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, உன் ஸ்டேட்டஸ்னா என் ஸ்டேட்டஸ்ங்கிறாரு. ஸ்டேட்டஸ் அங்க முக்கியம், ஆடை போத விட்டு எந்த ஆடு ஜெயிக்குதோ அதானே அப்படின்னா, அப்படியா வரியா, ஆனா ஆடு தோத்தா உன் தலையெடுத்துருவோங்கிற ரேஞ்சுக்கு சொல்றாரு. மோதுறாங்க. ஹீரோவோட கடா ஜெயிச்சிடுது. வில்லன் தன்னுடைய கடாவை கிட்டத்தட்ட நம்ம பீஃபுக்கு மாட்டு அனுப்புற மாதிரி அதை ஏலம் விட முடிவு பண்றாரு. அப்போ அதாவது இந்த கறவை நிறுத்திய மாடுகளை பீஃபுக்கு அனுப்புறாங்கல்ல, அந்த மாதிரி. அப்போ இல்ல உங்க கடாவுக்கு என் கடாவோட மோதி கொம்பு தான் முடிஞ்சிருக்குது, அந்த கடாவை நான் ட்ரெயின் பண்ணிக்கிறேன், எனக்கு விலக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கிறாப்புல. ஏற்கனவே ஒரு மேல கொலை காண்டில் இருக்கிற வில்லன், ஏண்டா உனக்கு என் கடா கேக்குதா, என் கடாவை ஜெயிச்சது இல்லாம அந்த கடாவை நீ வாங்கிட்டு போய் திருப்பி ஜெயிக்க வைக்கிறேன், அப்ப நான் என்னத்துக்கு அப்படின்ற மாதிரி கேட்டு, உனக்கு கடா தானே வேணும் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த தோத்த கடாவோட தலையை ஒரே வெட்டு, ரத்தம் ஒரு கண்ணுல மூஞ்சில ஜெரிக்குது. ஹீரோட மூஞ்சில எவ்வளவு பெரிய வன்மம் பிடிச்ச ஆளு வில்லன் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ இவரு இந்த காளியை ஓட்டிட்டு போறாரு. என்னைக்கா இருந்தாலும் உன் கடாவை நான் ஜெயிப்பண்டா போடா அப்படின்றாரு. இவங்க ஏரியா மதுரையில ஒத்தக்கட்ட பகுதியிலே ஒரு நாள் கடா சண்டை நடக்குது. அவர் ஒரு புது கடாவோட வராரு. உன் கடாவை என் கடாவை மோத விடுவோம், ஜெயிச்சா நீ பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட வில்லன் மோத வர்றாரு. வந்த இடத்துல 2 கடாவும் மோதுது. ஆனா ஒரு கண்டிஷன் போடுறாரு, எந்த கடா ஜெயிக்குதோ அந்த கடா உரிமையாளருக்கு ஆப்போசிட் பார்ட்டி கடாவை கொடுத்துன்னு. அதே மாதிரியே ஹீரோவோட கடா தோத்துருது, வில்லன் கடா ஜெயிச்சிருது. கடாவை கொடுத்துட்டு வந்துடுறாரு. கொடுத்துட்டுல அவங்க தூக்கிட்டு போயிடுறாங்க. உயிர் போகுது இவருக்கு. ஆனா அதன் பிறகு ஒரு உண்மை தெரிய வருது, எங்க கடா சண்டையில உண்மையா ஜெயிக்கலங்கிறது. அது எப்படி அந்த ஆடம் வீழ்த்தினாங்க அப்படிங்கிற ரகசியம். இப்போ கொடுத்த கடாவை திருப்பி வாங்க போறாரு. அங்க ஒரு ஃபைட் சீக்வன்ஸ். அதன் பிறகு என்னாச்சு, திருப்பி ஹீரோவும் வில்லனும், ஹீரோவோட கடாவும் வில்லனோட கடாவும் மோதுச்சா என்னாச்சுங்கிற ஒரு அருமையான கிளைமாக்ஸ். இது ஊடால இந்த ஷேர் ஆட்டோ டிரைவருக்கு அம்மு அபிராமி கூட ஒரு காதல். அருமையா ஒரு கிராமத்து பெண்மணியா அம்மு அபிராமி, அது கிராமத்து பணக்கார வீட்டு பெண்மணியா, மதுரை பக்கத்து பணக்கார வீட்டு பெண்மணியா
மிரட்டி இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ளார ஷேர் ஆட்டோக்குள்ளாரையே காதல், இந்த பிரயாணம் போக்குவரத்துல. அதன் பிறகு என்ன அப்படிங்கிற ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ராமர் அப்படிங்கிற கேரக்டர்ல யுவன் கிருஷ்ணா, ரிடன் கிருஷ்ணாஸ் அவர் கார்த்திங்கிற கேரக்டர்ல, அம்மு அபிராமி மீனாட்சின்ற கேரக்டர்ல, காளி அப்படிங்கிற கடா காளியாவே, அப்புறம் இந்த வில்லனோட கடாக்களுமே நல்லாவே நடிச்சிருந்ததுங்க. மதுசூதன ராவ் நான் சொல்லலைங்களா, வாஸ்தவி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல பெரிய மனுஷனா, சித்தன் மோகன் ஹீரோவோட ஃப்ரெண்டுகளில் ஒருத்தரா சித்தன் மோகனும் இன்னொருத்தரும், பாத்தாமன் ஐயாவு அப்படிங்கிற கேரக்டர்ல, சரண்யா ரவி ஹீரோட சகோதரியா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சரண்யா ரவிச்சந்திரன் ரொம்ப அருமையா நடிச்சிருக்கிறாங்க. எல்லோருமே சிறப்பா நடிச்சிருக்கிறாங்க. இவங்களெல்லாம் தாண்டி இந்த கடாக்களும் நடிச்சிருக்குது. யோகி, சாய் தினேஷ், சிதம்பரம், பிரவீன், ஆதவ், ஈஷா இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாம் இருந்தும் கொஞ்சம் படத்துல மலையாள வாடை தூக்கலாம் அடிக்குது. மதுரை பக்கத்துல எதிரா மலையாள வாடை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை மதுரை கடா சட்டம் மேல ஆசைப்பட்டு அதை ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்கிறது ஒரு மலையாள இயக்குனர். அது மட்டும் இல்ல, நடிக்க வச்சிருக்கிறது மலையாள முகங்கள். அதுல ஹீரோட முகம் ரொம்பவே மலையாளியா தெரியுது. அது மட்டும் தான் கொஞ்சம் டிராபேக். அது கூட அப்புறம் பழக பழக பிடிச்சி போயிடுது. இந்த படத்தை வந்து டாக்டர் பிரகாபால் அவர் தான் வந்து எழுதி இயக்கி இருக்கிறாரு. இந்த படத்தை வந்து PK7 ஸ்டுடியோஸ் LLP ப்ரொடியூசர்ஸ் பிரேமா கிருஷ்ணதாஸ், சி தேவதாஸ், ஜெயா தேவதாஸ் 3 பேர் ஒரே ஃபேமிலி தயாரிச்சிருக்கிறாங்க. NS உதயகுமாரோட ஒளிப்பதிவும் அருமையா இருக்குது. அந்த கடா சண்டை அந்த 2 கடாவும் மோதுறப்ப நமக்கே வீரம் பொங்குதுன்னா பாத்துக்கோங்க, அந்த அளவுக்கு இருக்குது. எடிட்டர் NB ஸ்ரீகாந்த் அவருடைய படத்தொகுப்பு, சக்தி பாலாஜியோட இசை, RP பாலா அவர் தான் இந்த படத்துக்கு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். தமிழ்ல வசனமும் அவர் தான் அருமையா பண்ணியிருக்கிறாரு, அழகா இருக்குது. அது மாதிரி சவுண்ட் மிக்ஸ் MR ராஜாகிருஷ்ணன் மிரட்டிருக்காப்புல. சூர்யா பாலாங்கிற RP பாலா இல்லாம பிரகபால், சூர்யா பாண்டியன் இவங்கெல்லாம் இணைந்துதான் வசனம் அருமையா சில இடங்கள்ல பட்டு தெரிக்கிற வசனங்கள் அசத்தலா இருக்குது இந்த படத்துல. பிரபாந்து சி உதயகுமாரோட ஆர்ட் டைரக்ஷன் படத்துக்கு பக்கா பலம். ஜோஷ்வா மேக்ஸ்வெல் அவங்களோட காஸ்டியூம் டிசைனிங் கூட இன்னும் குறை சொல்ல முடியாது, பிரமாதமா இருக்கு. மொத்தத்துல இந்த கடா சண்டையை மீன் பண்ணி வந்திருக்கிற ஜாக்கி படம் ஜாக்கி வச்சு தூக்கி நிறுத்த வேண்டிய அளவுக்கு மோசமா இல்லை. அதே நேரம் குதிரை ரேஸ் இந்த மாதிரி ரொம்பவும் ஜாக்கிகள் பங்கெடுக்கிற குதிரை ரேஸ், அது இல்லாமல் நம்ம ஜாக்கி சான் படங்கள் அந்த அளவுக்கு ஆகா ஒவ்வொன்றும் இல்லை. ஒரு அருமையான படம், யதார்த்தமா எடுத்திருக்கிறாங்க. மலையாளம் முகங்கள் அது மட்டும் நமக்கு அந்நியப்பட்டிருக்கு. மற்றபடி இந்த படம் ஒரு அருமையான படம். ஜாக்கி நிச்சயமா யாரும் இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடாம பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறேன். இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில் 10க்கு 6.5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.